யானைகள் மாதிரியே இந்த டப்பீர்ஸும் மண் குளியல்ங்கிறத எடுக்கும். அப்படி குளியல் எடுக்கும்போது, நல்லா அந்த மண்ணுல ஊறுனதுக்கப்புறம், மரப்பட்டைகள்ல தன்னோட உடம்ப நல்லா தேய்க்கும்னு சொல்றாங்க. ஹியூமன்ஸ் எப்படி பீர்க்கங்கா நார யூஸ் பண்ணி, நம்ம உடம்ப நல்லா தேய்ச்சு குளிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த டப்பீர்ஸ்லாம் மண்ண தன்னோட உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம், மரப்பட்டைகள்ல போய் தேய்ச்சிக்கும்னு சொல்றாங்க. இந்த டெக்னிக்க இதுங்க தான் உடம்புல இருக்கிற பாராசைட்ஸ நீக்கிறதுக்காக யூஸ் பண்ணுதுங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, சம்டைம்ஸ் இந்த டப்பீர்ஸ்லாம் ரொம்பவும் வியர்டான ஒரு விஷயத்த செய்யுதுங்கன்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, மரப்பட்டைகள இந்த டப்பீர்ஸ் சும்மாவே கடிக்குமாம். ஆனா, அந்த மரப்பட்டைகள இதுங்க சாப்பிடாது. அது எதுக்காக இது இருக்கும்னு சொல்றாங்கன்னா, தன்னோட பற்கள ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்காக இந்த மாதிரி அதுங்க பண்ணுதுங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த டப்பீர்ஸ ஃபாரஸ்ட் கார்டனர்ஸ்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் இதுங்க சாப்பிடுற பழங்களோட விதைகள காடு முழுவதும் இதுங்கலாம் பரப்புதுங்கன்னு சொல்றாங்க. அப்படி இதுங்க பரப்பும்போது எல்லா இடங்கள்லயும் மரம், செடின்னு வளர்றதுனால இதுங்கள இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. என்னதான் இந்த டப்பீஸ்க்குலாம் ரொம்பவும் புவரான ஐசைட் இருக்குன்னு சொன்னாவும், இதுங்களுக்கு எக்ஸலன்ட் ஹியரிங் சென்ஸும், ஸ்மெல்லிங் சென்ஸும் இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம எப்படி மொபைல் ஃபோன்ஸ்ல ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கோமோ, இந்த டப்பீர் நேவிகேட் பண்றதுக்கும், மத்த டப்பீர்ஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசமான செயல செய்யுதுன்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த டப்பீர்ஸ்லாம் தன்னோட டெரிட்டரிய மார்க் பண்றதுக்கும், மத்த டப்பீர்ஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கும், தான் இருக்கிற திசைகள நேவிகேட் பண்றதுக்கும், அதுங்க போற எல்லா இடத்துக்கும் மலம் கழிக்கும்னு சொல்றாங்க.